10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தாலும் அதை நினைச்சு சந்தோஷப்பட முடியாம ஒரு 2-3 மார்க் கம்மியா வாங்கியிருக்கலாம்னு ஒரு பொண்ணு ஃபீல் பண்றாங்க. இதுக்கு காரணம் சைபர் புல்லிங். புரியுற மாதிரி சொல்லணும்னா சோசியல் மீடியால தப்பா கமெண்ட் பண்ணி கிண்டல் பண்றது, ஒரு பர்சனை மீம் மெட்டீரியலா பாக்குறது. ஒரு 10th படிச்ச பொண்ணு எதுக்கு இப்படி ட்ரோல் பண்ணாங்க, அதுக்கு அந்த பொண்ணு என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். யூஸ்வலா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸோட போட்டோ, அவங்க அப்பா அம்மா போட்டோவெல்லாம் போட்டு எந்த மாதிரி சூழ்நிலையில படிச்சு இவங்க இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவா நியூஸ்ல போடுவாங்க. இது அந்த ஸ்டூடெண்ட்டை பாராட்டுறது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் உத்தரப்பிரதேசத்துல 600க்கு 591 மார்க் வாங்கி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த பிராச்சி நிகாம்ன்ற பொண்ணோட போட்டோ நியூஸ்ல வந்திருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு லிப்ஸுக்கு மேல ஹேர் growth இருந்திருக்கு. இது நார்மலா சில கேர்ள்ஸுக்கு டெஸ்டோஸ்டெரோன்ற ஹார்மோன் அதிகமா சுரக்கிறதுனால இந்த மாதிரி அன்வான்ட் ஹேர் growths இருக்கும். இதை வச்சு இவங்க பொண்ணா பையனான்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்சம் எல்லை மீறி போய் தப்பா கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு இவங்க போட்டோவை வைரலும் ஆக்கியிருக்காங்க. இதை தெரிஞ்ச அந்த பொண்ணு என்னோட சாதனைக்கு பாராட்டினதை விட ட்ரோல் பண்ணதான் அதிகம், இது தெரிஞ்சிருந்தா ஒரு 2-3 மார்க் கம்மியா வாங்கியிருப்பேன், என்னோட போட்டோவும் வெளியே வராம இருந்திருக்கும், என்னோட ஃப்ரெண்ட்ஸும் டீச்சர்ஸும் என் உருவத்தை பார்த்து கேலி பண்ணது கிடையாது, இதை பத்தி எனக்கு கவலையும் கிடையாது, எனக்கு வெற்றி தான் முக்கியம், நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு பேசியிருக்காங்க. ஒருத்தவங்க எந்த அளவுக்கு மன வேதனையில இருந்திருந்தா தான் கஷ்டப்பட்டு சாதனை பண்ண ஒரு விஷயத்த சாதனை பண்ணாமலே இருந்திருக்கலாம்னு பேசுவாங்க. கருத்து சுதந்திரம்னு சொல்லி இது இப்போ சைபர் புல்லிங்ல நிக்குது. நம்ம கருத்தை கையை நீட்டி சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா அந்த கை அடுத்தவங்க மூக்க தொடாம இருக்கணும். இப்போலாம் சோசியல் மீடியால எந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் அதுக்கு தப்பா கமெண்ட் பண்றதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. அதை தப்பா கமெண்ட் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தி அதுல ஒரு சந்தோஷத்தை பார்க்குறாங்க. இந்தியால இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 படி சைபர் புல்லிங் பண்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட், ஃபைன் எல்லாமே இருக்குதான். ஆனா இதை பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அவங்கள கம்ப்ளைண்ட் கொடுக்க தைரியப்படுத்துறதும் தண்டனையை கடுமையாக்குறது மூலமா இந்த மாதிரி பிரச்சனைய சரி பண்ண முடியும்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.